வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியின் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் முதல் முறையாக ஹீரோவாக களமிறங்கியுள்ள லோகேஷ் கனகராஜ் நடித்துள்ள டிசி திரைப்படம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். விமர்சனத்தை இறுதி வரை பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இப்படத்தில் லோகேஷ் கனகராஜுடன் வாமிகா கேபி, சஞ்சனா, அவினாஷ், ஜவஹர் சக்தி, சரத் ரவி, தலைவாசல் விஜய் மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்துள்ளனர். இயக்கம் அருண் மாதேஸ்வரன், ஒளிப்பதிவு முகேஷ் கௌதம், படத்தொகுப்பு பிரசன்னா, இசை அனிருத் ரவிச்சந்தர், தயாரிப்பு சன் பிக்சர்ஸ். கதை என்னன்னா, சமூகத்தின் ஓரத்தில் தனது விதிகளின்படி வாழும் ஒரு சாமானிய மனிதன் தேவதாஸ் வன்முறையும் பழிவாங்கலும் நிறைந்த வாழ்க்கையில் ஒரு பெண்ணின் வருகை அவனது வாழ்க்கையை மாற்றுகிறது. காதல், நம்பிக்கை, துரோகம், பழிவாங்குதல் ஆகியவை கலந்த இந்த பயணம் எங்கு சென்று முடிகிறது என்பதுதான் டிசி படத்தின் மையக்கரு. ஹீரோவாக அறிமுகமாகும் லோகேஷ் கனகராஜ் தனது முதல் முயற்சியிலேயே இயல்பான உடல் மொழியாலும் அமைதியான தாக்கமிக்க நடிப்பாலும் கவனத்தை ஈர்க்கிறார். இது அவரது முதல் படம் என்ற உணர்வு பல இடங்களில் தெரியாமல் போகிறது. வாமிகா கேபி தனது கதாபாத்திரத்திற்கு தேவையான உணர்வுகளை அழகாக வெளிப்படுத்தியுள்ளார். இருவருக்கும் இடையேயான காட்சிகள் படத்திற்கு உணர்ச்சி பலத்தை தருகின்றன. சஞ்சனா மற்றும் துணை நடிகர்களும் தங்கள் பங்களிப்பை சிறப்பாக செய்துள்ளனர். இயக்குனர் அருண் மாதேஸ்வரனின் ஸ்டைலிஷ் திரைப்பட மொழி இந்த படத்திலும் தொடர்கிறது. வன்முறை காட்சிகள் இருந்தாலும் அவை கதையின் ஓட்டத்திற்குள் பொருத்தமாக அமைந்துள்ளன. முதல் பாதி வேகமாக நகர்கிறது. இடைவேளை காட்சி ரசிகர்களுக்கு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இரண்டாம் பாதியில் சில இடங்களில் வேகம் சற்று குறைந்தாலும் கிளைமாக்ஸ் மீண்டும் படத்தை உயர்த்துகிறது. அனிருத் ரவிச்சந்தரின் பின்னணி இசைப்படத்தின் மிகப்பெரிய பலமாக அமைகிறது. பல முக்கிய காட்சிகளில் பிஜிஎம் உணர்ச்சியையும் மாஸ் தருணங்களையும் உயர்த்துகிறது. முகேஷ் கௌதம் அவர்களின் ஒளிப்பதிவு மிகத்தரமாக உள்ளது. ஒவ்வொரு ஃப்ரேமும் அருண் மாதேஸ்வரனின் காட்சியமைப்பு பாணியை வெளிப்படுத்துகிறது. எடிட்டிங் படத்தின் வேகத்தை பெரும்பாலும் தக்க வைத்திருக்கிறது. பரத் சங்கரின் இசைக்காதல் காட்சிகளுக்கு அழகாக பொருந்துகிறது. ஒளிப்பதிவு பெரம்பூரின் இயல்பான சூழலை அழகாக பதிவு செய்துள்ளது. பிரசன்னாவின் எடிட்டிங் சுறுசுறுப்பாக இருப்பதால் படம் அதிகமாக சோர்வடைய விடுவதில்லை. இது ஒரு ஏ சர்டிபிகேட் திரைப்படம். அதிகமான வன்முறை காட்சிகள் இருப்பதால் குழந்தைகள் இப்படத்தை தவிர்ப்பது நல்லது. மொத்தத்தில் டிசி ஒரு வழக்கமான கமர்ஷியல் படம் அல்ல. ஸ்டைலிஷ் ஆக்ஷன், காதல், வன்முறை, சிறந்த தொழில்நுட்ப அம்சங்கள் ஆகியவற்றை விரும்பும் ரசிகர்களுக்கு இந்த படம் நல்ல அனுபவமாக இருக்கும். குறிப்பாக லோகேஷ் கனகராஜின் நடிப்பு அறிமுகமும் அனிருத்தின் இசையும் படத்தின் முக்கிய பலங்கள். விறுவிறுப்பான ஆக்ஷன் திரைப்படத்தை விரும்பும் ரசிகர்களுக்கு இப்படம் மிகவும் பிடிக்கும். இந்த விமர்சனம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற திரை விமர்சனங்கள் மற்றும் தமிழ் சினிமா தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.